ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மெஹந்தி கிளாஸஸ் பார்க்கலாங்களா? இதில் பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பீகாக் டிசைன் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றது நான் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இமேஜும் தான் நம்ம இதில் இருக்க பீகாக்கை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சிம்பிள்லாம் போட்டுறேன். எஸ் சிம்பிள் போட்டு பாருங்கள். எஸ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் போட்டு அந்த லீஃப் மேலே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான பீகாக் வந்துடும். சரிங்களா? இதே டிஃப்ரெண்ட் தான். இதே இன்னொரு பக்கம் இப்படி வரைகிறது அப்படிங்கும்போது இந்த பக்கம் எஸ் போட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த பக்கம் எஸ் போடணும். சரிங்களா? 3 மாதிரியும் போடலாம். சரிங்களா? இப்போ எப்படின்னா இந்த பக்கம் நம்ம ஒரு 3 மாதிரி போட்டுக்கோங்களா? இந்த 3 வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த 3 வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க 3 வந்து ரைட் சைடில் இருக்க 3 கரெக்டாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற 3 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 மாதிரி போட்டுட்டிங்கன்னா அதுக்கு மேலே லீஃப் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிகாக் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பிகாக் எப்படி பண்ணோம்? எஸ் மாதிரி 3, இதுவும் 3 மாதிரி தான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லீஃப் வரைஞ்சிருக்கோம். லீஃப் வரைஞ்சிட்டு மேலேருந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துருக்கோம். ஹம்ஸ் கொடுத்துட்டு லீஃப் வரைகிறோம். இப்போ இந்த லைனை போல்டு பண்ணுறோம். சரிங்களா? டார்க்காக போல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்பைரல் ஹம்ஸு அல்லது இது வந்து நீங்கள் கிரிட் டிசைன் கூட கொடுக்கலாம். பாதி வந்து ஃப்ளவர்ஸ் பேட்டர்னாகவும் பாதி வந்து கிரிட் டிசைனாகவும் இதில் வந்து பாதி இதுமாரி ஹம்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். அழகாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணுங்கள். 2 இதுவும் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 4 பிகாக் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்துக்கு பிகாக் பார்க்கலாம். பாருங்கள், சின்னதாக ஒரு இது போட்டுட்டோம். ஒரு லீவ்ஸ் வரைஞ்சிடணும். லீவ்ஸ் வரைஞ்சி அது கூட ஜாயின் பண்ணுறோம். இப்போ மேலே இருந்த மாதிரி ஒரு பீகாக் வரைகிறோம். சரியா? மேலே வந்து ஃபெதர்ஸ் இருக்க மாதிரி. இந்த ஃபெதர்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாகவே வரைஞ்சிருக்கலாம். அந்த கேப் இடம் இல்லைன்ட்டு நான் அதுக்குள்ளேயே வரையணுன்ற மாதிரி அந்த டிசைன் தான் கொடுத்துட்டேன். சரிங்களா? நீங்கள் கேப் இருந்தால் கொஞ்சம் தள்ளியே கூட வரைஞ்சி நீங்கள் பெருசாக வரையலாம். இப்போ கீழே வரைஞ்சிருந்தீங்களா அதே ஃபெதர்ஸ் மேலே வரைஞ்சி கூட நீங்கள் அந்த இடத்துல பாதி அவுட்லைன் வந்து ஃபெதர்ஸ் ஃப்ளவர்ஸ் டிசைனாகவும் பாதி வந்து டிசைன்ஸ் ஆர் ஹம்ஸ் மாதிரி கொடுத்தும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டிசைனும் நீங்கள் கீழே ஃபெதர் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் இதே மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். ஃபெதர்ஸோ உள்ளே இருக்க டிசைனோ இல்லை ஃபெதர்ஸோ நம்ம விருப்பம் தான். சரிங்களா? கஸ்டமர் என்ன கேட்குறாங்க? மேலே எனக்கு ஃபெதர் இருக்க மாதிரி வேணும்னா மேலே இருக்க மாதிரி வரையணும், கீழே இருக்கிற மாதிரி வேணும்னா கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 இப்படி ஒரு 3 வரைஞ்சிட்டோம். 3 வரைஞ்சிட்டு லீஃப் வரையும். இந்த பாருங்கள், அப்போ மேலே சொன்னதை இப்போ செஞ்சு காட்டுற மாதிரி இந்த 3 வரைஞ்சிட்டோம். 3 எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கண்ணை வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துட்டோம். அதை ஃபில் பண்ணிவிட்டு பாதியே ஹம்ஸ் டிசைன், பிக் ஹம்ஸு, லைன்ஸு, ஹம்ஸு, ஹம்ஸு, ஹம்ஸு. இப்போ நம்ம கீழே பார்க்குற மாதிரி ஃபெதர்ஸ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இது வரைஞ்சிடறோம். சரிங்களா? ஒரு ஸ்பைரல் மாதிரியோ இல்லை ஒரு டாட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல விட்டால் தான் அதோட நீட் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு ஃபெதர் வரைகிறோம். வரைஞ்சிட்டா அதுக்குள்ளே வந்து நான் லீவ்ஸ் இருக்க மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே நான் லீவ்ஸ் வரைஞ்சிட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி உங்கள் விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு வந்து அந்த அவுட்லைன் மட்டும் ஒழுங்காக வர்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து 3 மாதிரி போட்டு பார்த்து அதை ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை ஷேடிங் கொடுத்தோம்னா இது பேர் தான் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். ஃபஸ்ட்டு அந்த டிசைன்ஸ்க்கு மேலே நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபில்லிங்ஸ்க்கே போகணும்.
அப்புறம் அந்த லீஃபோட டிசைன்ஸ் வந்து ஒரு நீட்டாக அழகாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிசைன்ஸை வரைஞ்சிட்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி 3 வரையலாமா? அந்த டிசைன்ஸில் நம்ம அவுட்லைன் கூட ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹார்ம்ஸ் வரைஞ்சாலும் வரையலாம். அது இன்னும் கொஞ்சம் லுக்காக அழகாக கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம டாட்லாம் வைக்கலாம். டாட்ஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக அழகாக தெரியும். இதை இப்படியே விட்டாலும் ஓகே தான். அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்து ஹம்ஸ் வச்சு சின்ன சின்ன டாட் கொடுத்தாலும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்க 3 மாதிரி டிசைன்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், ஒரு 3 போடுறேன். லீஃப் வரைஞ்சாச்சு, ஒரு கர்வ் போட்டாச்சு. ஓகேங்களா? அதே ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் வரைஞ்சிருக்கோம். இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3. இதுக்குள்ளேயும் அதே மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸு, டார்க் லைன்ஸு, ஹம்ஸு, பிக் ஹம்ஸு, அப்புறம் அவுட்லைன் டார்க்காக கொடுத்துட்டு ஒரு ஹம்ஸு, 2 ஹம்ஸு, அப்புறம் பிக் ஹம்ஸு, சின்ன லைனு, இப்படியே ஹம்ஸாகவும் கொடுத்து அந்த டிசைனை அந்த இடத்த அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைனாக வரைஞ்சிட்டு பாருங்கள், நான் குட்டி குட்டியாக லீவ்ஸ் வரைஞ்சிடுறேன். இது வந்து இந்த கோன் வந்து ஆர்கானிக் கோன். சரிங்களா? ஆர்கானிக் கோனும் நான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் சொல்லி கொடுத்தேன் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில். இந்த கோன் பாருங்கள், நமக்கு ஒரு லைன்ஸ்லாம் அழகாக வரும் ட்ரா பண்ண. இப்போ அவுட்லைன் கொடுத்துட்றோம். அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த பீகாக் டிசைனை நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் சொன்ன ஸ்டெப் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். அடுத்த பீகாக் நம்ம வரையிறத பார்க்கலாம். சாரி, இந்த பீகாக் வரையும்போது நான் கொஞ்சம் நகர்த்தாமல் விட்டுட்டேன். வீடியோ விட்டு இடையே போயிடுச்சு. இந்த வீடியோ விட்டு தள்ளி வரைஞ்சிட்டேன். ஆனால் இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். நான் முன்னாடியே ஷேர் பண்ண பிக்சர்ஸ் தான். அந்த பிக்சர்ஸில் இருக்க பீகாக் தான் நம்ம இப்போ வரைகிறோம். சாரி, அதே மாதிரி 3 மாதிரி போட்டுட்டு பாருங்கள், டபுள் லைனில் இந்த லீவ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு உள்ளே நம்ம ஷேடிங் கொடுத்துறோம். உள்ளே வந்து கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஹம்ஸாக வரைஞ்சிடும். பிக் ஹம்ஸு, அதுக்குள்ளே ஸ்மால் ஹம்ஸ், இப்படிலாம் வரைஞ்சிடணும். இது வந்து லோட்டஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லோட்டஸ் வரைஞ்சிட்டோம், அப்புறம் ஒரு லீவ்ஸ்க்கான லோட்டஸ் இந்த மாதிரி வரைஞ்சி கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் லீவ்ஸ் கொடுக்குறோம். இப்போ திரும்ப ஒரு லோட்டஸு கர்வ் மாதிரி கொடுத்து அதுக்கு லீஃப் கொடுக்குறோம். இப்போ இங்கே ஒரு லோட்டஸு, இப்போ அந்த லோட்டஸ்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் அவுட்லைன் டார்க்காக போல்டாக கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள்,
இதே மாதிரி நீங்களும் டார்க்காக அவுட்லைன் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. சாரி, இந்த டிசைன் வரையும்போது நான் வீடியோ கட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி 3 ஷேப்பில் போட்டு ஒரு லைன்ஸ் போட்டு அந்த லைன்ஸில் லீவ்ஸ் வரைஞ்சி அந்த லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிட்டு இங்கே வந்து டிசைன்ஸ் அந்த கிரிட் டிசைன்ஸ், ஃபில்லிங்ஸ், அப்புறம் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மூணுத்தையுமே ஒரே டைமில் கொடுத்துருக்கு பாருங்கள். மேலே இருக்கிறது கிரிட் டிசைன்ஸ், இது ஃபில்லிங்ஸ், இது நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். இந்த சைட்லேயும் ஒரு அவுட்லைனில் இந்த லீஃப் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் வரையணும் பாருங்கள். இப்போ வரைஞ்ச மாதிரி தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம பெரிய பெரிய இதுவே இருக்கிற மாதிரி லீஃப் இருக்கிற மாதிரி நம்ம இதை வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. சென்டரிங் லைன் கொடுத்துட்டோம். உள்ள ஒரு குட்டி சர்க்கிள் கொடுத்துட்டோம். அப்போ அந்த லைனை சுற்றி குட்டி குட்டியாக ஷேடிங் கொடுத்துறோம். ஃபெதர் மாதிரி, இறகு மாதிரி, மயில் இறகு மாதிரியே இருக்கும் பாருங்கள் பார்க்க. இந்த ஷேடிங்லாம் கொடுத்துட்டு நம்ம அவுட்லைன் டார்க் பண்ணோம்னா அழகான பீகாக் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு காட்டின பிக்சரோட பீகாக்கு முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த அவுட்லைனாக டார்க்காக கொடுத்துட்டிங்கன்னா அழகாயிடும். நான் நெக்ஸ்ட் காமிச்ச பிக்சரோட பீகாக்லாம் நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன். குட்டியாக ஒரு பீகாக் வரைஞ்சி காட்டுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குன்னு குட்டியாக ஒரு பீகாக் வரையணும். இதுவுமே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான். இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் டிசைன்லலாம் கொடுக்கலாம். இதேமாதிரி வரைஞ்சி ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனில் ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் பேஜில் வரையணும் பாருங்கள். அதை 3 மாதிரி வரைஞ்சிட்டோம், கவர் கொடுத்துட்டோம். ஹார்டின் ஷேப்பில் மாதிரி இந்த ஃபெதர்ஸ்குள்ளே இருக்க லைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக குட்டியாக அழகாக லைன்ஸ் போகணும். ஷேடிங் மாதிரி இருக்கணும், பார்க்க லைன்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுத்து பாருங்கள்.
இப்போ அவுட்லைனில் டார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த லைன்ஸ் கொடுத்தது வந்து நமக்கு இதுவாக தெரியாது, அழகாக இருக்கும். ஒரு பிக்கப் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ அடுத்த பிக்கப் பார்க்கலாம். பாருங்கள், 3A வச்சு ஒரு அழகான மெஹந்தி டிசைன். இதில் வந்து ஷேடிங் நம்ம விருப்பம் தான். நீ ஷேடிங்காக கொடுக்கலாம், இல்லை ஹம்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃபுல்லாக ஃபில்லிங்ஸாக கொடுக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்கள், இதில் மேலே இருக்கிற மாதிரி நோட்டஸ் வரைகிறோம். சரிங்களா? பாருங்கள், மேலே லீவ்ஸ் வரைகிற மாதிரியும் அதுக்கு மேலேருந்து ஒரு பீகாக் இருக்கிற மாதிரியும் நம்ம வரைகிறோம். சரிங்களா? இந்த பீகாக்கோட ஃபெதரும் இது கூட ஜாயிண்ட் ஆகியிருக்க மாதிரி நம்ம இதில் காமிச்சிருக்கோம். ரெண்டு பீகாக்கோட ஃபெதரும் இங்கே தான் இருக்குது. இந்த ஒரே பீகாக்கோட ஃபெதர் தான் ரெண்டு பீகாக்குக்கும். கீழே இருந்து பீகாக்குக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், மேலே இருந்து பீகாக் பார்த்தா மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவுட்லைன் டார்க் கொடுத்துக்கிறோம். ஷேடிங் கொடுத்துக்கிறோம். பீகாக்கோட ஃபெதர் வந்து மேலே இருக்கிற மாதிரி சுற்றி ஹம்ஸ் வரைஞ்சிடும். இப்போ உள்ளே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றோம். இன்னொரு பீகாக் பார்க்கலாம். ரெண்டு பீகாக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி, ரெண்டு பீகாக் ஒன்றா இருக்கிற மாதிரி இல்லை, இது வந்து ரெண்டு ஃபெதரும் கூடியே இருக்கிற மாதிரி, உள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி. அப்புறம் சுற்றி சர்க்கிள் போடுற மாதிரியும், சர்க்கிள் மேலே நம்ம ஒரு டிசைன்ஸ் கொடுக்குற மாதிரியும் ஹம்ஸ் கொடுத்துட்டு கீழே நம்ம பெரிய லீஃப் மாதிரி பெரிய டிசைன்ஸாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. குட்டி குட்டியாக ஹம்ஸ் வரைஞ்சிட்டோம். ஹம்ஸ் வரைஞ்சிட்டு பெட்டல்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பில் அழகாக ஃப்ளவர் மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள்,
இடத்துல வந்து குட்டி குட்டியாக வந்து கர்வ் கொடுத்து லீஃப் வரைகிறோம். இதே மாதிரி தான் நீங்களும் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக பெருசாக வர மாதிரி அங்கங்கே டிசைன்ஸ் வர மாதிரியும் அங்கங்கே லீவ்ஸ் வர மாதிரியும். அப்புறம் இதை அவுட்லைன் டார்க்காக கொடுக்க போகிறோம். அவுட்லைன் டார்க்காக கொடுத்து ஷேடிங் மாதிரி உள்ள நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கலாமா? நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுக்கலாமா? இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு ஷேடிங் கொடுக்குறோம். பாருங்கள், உள்ளே வந்து குட்டி குட்டியாக அங்கங்கே ஷேடிங் கொடுக்குறோம். ஷேடிங் கொடுத்துட்டு டார்க்காக அவுட்லைன் கொடுக்குறோம். இப்போ இந்த லீவ்ஸ் மேலே இந்த பெட்டல்ஸ் மேலே அழகாக டிசைன்ஸை போல்டு பண்ணுறோம். இந்த டிசைன்ஸ்லாம் அப்படியே விட்டால் அழகாக இருக்கும். அது ஃபுல்லாக சுற்றி போல்டு பண்ணி கலர் கொடுத்தா தான், டார்க் ஷேட் கொடுத்தா தான் அழகாக இருக்கும். அதை பாருங்கள், இந்த லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிறது எப்படி இருக்குது. இப்போ போல்டு கொடுத்துருக்கிறது எப்படி பண்ணுறாங்க. போல்டாக இன்னொரு லைன் அவுட் லைன் கொடுக்கும்போது தான் அதுக்கு அழகாக இருக்கும். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது தான் இதில் இருக்க டிசைன்ஸே அழகாக இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் நிறைய ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பீகாக் வரைய வராதவங்களுக்கும் ஈஸியான ஸ்டெப்பு மூலிமா இதை வரைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? இது குட்டியாக இடம் இருக்குன்ட்டு கொஞ்சம் சின்னதாக இங்கே ஒரு பீகாக்கை வரைகிறேன். இது லோட்டஸ் ஸ்கூலில் வரைகிற மாதிரி வரையலாம். சுற்றி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். பாருங்கள், பீகாக்கு வரைஞ்சி முடிச்சாச்சு. ஒரு டார்க் கொடுத்து உங்களுக்கு எங்கே எப்படி பண்ணணுன்றது ஐடியா தரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.